Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மாவட்ட எல்லைகள் மற்றும் கருங்கல்பாளையம் காவல் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் மற்றும் சிஎஸ்ஐஎஃப் துணை ராணுவ படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த சோதனைகளில் எவ்வளவு பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது? என்ன கள சூழலாக இருக்கிறது? வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து இதன் முதற்கட்டமாக மாவட்ட எல்லைகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லைகளில் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணி மற்றும் வாகன சோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்று முதல் மாவட்ட எல்லையும் அதே சமயத்தில் கருங்கல்பாளையம் வாகன சோதனை சாவடியில் தற்போது CISF என்கின்ற துணை ராணுவ படையினர் தற்போது அந்த வாகன சோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம், பவானி சாலை உள்ளிட்ட 3 பகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சோதனை சாவடிகளில் தொடர்ந்து காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினர் சேர்ந்தும் வாகனங்களில் சோதனை செய்து வருகின்றனர். ரூபாய் 50,000 மேல் ஏதாவது பணங்கள் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு ரசீதும் இன்றி கொண்டு செல்லப்படும் துணிகள், பொருட்கள், பரிசு பொருட்கள் அனைத்துமே தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கருவூலத்தில் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து நாள்தோறும் இரவு நேரங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர், அதே சமயத்தில் காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள் கொண்ட குழுவினர்கள் ஈரோடு மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையம் வாகன சோதனை சாவடியிலும் வீரப்பன் சத்திரம் மற்றும் பவானி சாலையில் இருக்கின்ற சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் அந்த வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்கள் உடனடியாக மாநகராட்சி அலுவலகத்தில் கொண்டு வரப்படுகிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து 3 பிரிவுகளாக பிரிந்து தேர்தல் அதிகாரிகளுடன் காவல்துறையினரும் அந்த வாகன சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste the Daily.